ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பூர்ணாஸ் கிச்சன். எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டெய்லி விலாக் தான் பார்க்கலாம். இது காலைல 6:30 ஆச்சு. இதுதான் எங்கள் சின்ன கார்டன். அதெல்லாம் நான் வெளியே வாசலெல்லாம் பெருக்கிட்டு வந்து கிச்சன் இப்படி தான் இருக்கும். நைட்டே எல்லா வேலையும் செஞ்சுட்டு நான் கிச்சன்லாம் க்ளீனாக தான் இருக்கும். காலையில் நம்ம டீ போட்டு குடிக்கலாம். ஸ்ட்ராங்கான ஒரு இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு நம்ம காலைல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எதுவும் செய்யலை. இன்றைக்கி வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்கு தான் நான் சிம்பிளாக மதியானம் சாப்பாடே செஞ்சுறேன். காலையில் மதியானத்துக்கு 2 டைமுக்கு சேர்த்து. இன்றைக்கி வாங்கின இந்த காய் கத்திரிக்காய், வெண்டைக்காய், சின்ன வெங்காயம், தக்காளி. இதில் நான் சிம்பிளாக வெண்டைக்காய் புளி குழம்பு தான் செய்கிறேன். அதுக்கு வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு கடையில் கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு அந்த வழவழப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது சைடில் நான் குக்கர்லேயே சாதம் வடிக்கிறேன். குக்கர் மூட மாட்டேன். அது அப்படியே சாதம் வெந்துன்னு இருக்கும். வெங்காயம் தக்காளியெல்லாம் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வீடு க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. அதனால தான் நான் சிம்பிளாக இன்றைக்கி செஞ்சுட்டேன். இது கஷ்டமான வேலைன்னா சாம்பார் வெங்காயம் வைக்கிறது தான். அது தண்ணியில் போட்டு நம்ம தோல் மேலே கீழே கட் பண்ணால் சீக்கிரம் வந்துடும். நான் இன்றைக்கி தண்ணியிலலாம் எதுவும் போடல, அப்படியே கட் பண்ணின்னு இருக்கேன். அதுக்கு தேவையான வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பூண்டு உரிச்சிட்டு நம்ம நசுக்கி போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்க, இதுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இருக்கும். அதுலேயே நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். இந்த சிங்கிள் பெட்ரூமு இதுக்கு சாமான் நான் 2 ரூமில் வச்சுருக்கேன். அது இன்றைக்கி டைனிங் டேபிள் எடுத்துகிட்டு சோஃபா மாற்றலான்னு இருக்கேன். அது கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருக்குது. அதே கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அதுக்கு இப்போ குக்கரில் அப்படியே சாதம் வச்சுட்டேன். நல்லா உதிரியாக இருக்கும். இது பச்சரிசி தான், ஸ்டீம் ரைஸில் பச்சரிசி தான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு, சீரகம் போட்டிருக்கேன். அதில் கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். சிம்பிளான ஈஸியான டிஷ் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாள் வெண்டைக்காய் வதக்கி கடிஞ்சு காட்டுறேன். அது எப்படி பண்ணலான்ட்டு இன்னொரு நாள் சொல்கிறேன். வெண்டைக்காய் பொரியலும் பண்ணலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டோம். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும், சாம்பார் வெங்காயம். அதுக்கு இன்னும் ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். ஆப்பிள் தக்காளி, பெங்களூர் தக்காளிங்க. நல்லா வதக்கிட்டோம். அதில் இன்னும் உப்பு கொஞ்சம், மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு அப்படியே மூடி வைக்கணும். நல்லா சீக்கிரம் வந்துடும். இப்போ இந்த சைடில் நான் முட்டை 2 வேகலான்னு தண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சள் பொடி, உப்பு போட்டால் தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வந்துடும். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டா கூட உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். இப்போ நான் ஒரே ஒரு ஸ்பூனு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். உங்களுக்கு எப்படி அரைக்கணும்னு நான் சொல்கிறேன். வீட்டில் முட்டை இப்படி வேக வச்சு தான் சாப்பிடுவாங்க. மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் அது கொதிக்கிட்டோம். கொதிச்சுட்டு பட்டம் காட்டலாம். நான் மூடி வச்சிடுறேன். அப்படியே நான் சைடில் இந்த வேலை நாட்களும் அதே மாதிரி பண்ணின்னு இருக்கேன். பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கழுவிட்டேன். இப்போது காலை டிஃபன் செய்யறதெல்லாம் இருந்துச்சு, அது அப்படியே சைடில் கழுவி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், குழம்பு கெட்டிடுச்சு. உங்களுக்கு என்ன புளி தண்ணி ஊற்றலாம், இல்லைக்கா அப்படி கூட செய்யலாம். இப்போ நான் வெண்டைக்காய் போட்டிருக்கேன். சீக்கிரம் வந்துடும். ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது சீக்கிரம் வந்துடும். சிம்பிளான ஈஸியான இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷு அப்பளம் பொரிச்சு வச்சுக்கலாம், இல்லை முட்டை வேக வச்சு வச்சுக்கலாம். எது வேணாலும் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு சின்ன லெமன் சைஸ் நெல்லிக்காய் சைஸு நான் புளி ஊற்றிருக்கேன். தக்காளி போட்டிருக்க வாசி புளி கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். புளி ஊற்றி முத்தினி மூடிங்க. ஒரு 2 கொதி வந்தோடனே
இப்போ ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொச்சின்னு இருக்குது. கொதிக்கட்டும். சாதமும் ரெடி ஆகிடுச்சாங்க. குழம்பு முட்டை 3 சேர்த்தாச்சு. இதுதான் இன்றைக்கி சமையல். மத்தியானம் இப்போ நான் சைடில் என் வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ வீட்டு பெருக்கிடலாம். கிச்சன் க்ளீன் பண்ணிட்டோம்னாக்கா எனக்கு ஹாலில் அப்புறமா அந்த வேலையெல்லாம் செஞ்சுடுவேன். எங்களுக்கு சின்ன கிச்சன் தான், ரொம்ப பெரிய கிச்சன் இல்லை. அதுக்கு நான் இல்லை அப்பப்போ எல்லா வேலையும் முடிச்சுடுவேன். முடிச்சுட்டு எல்லாம் கட்டிட்டோம்னாக்கா அப்படியே இருக்கும். இங்கே சின்ன குழந்தைங்க யாரும் இல்லை, எடுத்து வச்சது அப்படியே இருக்கும். எல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். பாருங்கள், குழம்பு சாதம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சாப்பிடலாம். நான் சர்வ் பண்ணுறேன். முட்டை தோலெல்லாம் உடச்சி வச்சுட்டேன். ரைஸு, குழம்பு, முட்டை போட்டு கொடுத்துடலாம். எங்கள் வீட்டில் ஜாஸ்தி பேர் இல்லை, 3 பேர் தான். அதுக்கு அந்த ரைஸ் போதும். டேபிள் மேலே எல்லாம் இருக்குது. அப்படியே டேபிள் எல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டு வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். சாப்பிட்டு எங்களுக்கு வேறு நிறைய இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Thanks for watching.